குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற லெசன் படிச்சுட்ருக்கோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் ரூதர்ஃபோர்டுடைய தியரிஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஜே தாம்சன், டால்டன் இவங்களுடைய தியரிஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். லாஸ்ட் வீடியோவில் ரூதர்ஃபோர்டுடைய தியரிஸில் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போது இங்கே எவால்யூஷன் ஆஃப் த என்னுடைய கண்டினியூ பாருங்கள். எவால்யூஷன் ஆஃப் த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் த 5 எலிமெண்ட்ஸ். ஒரு அணுவினுடைய பரிணாம வளர்ச்சி இவங்க யார் யார் எப்படி எந்தெந்த இதில் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றினா கொடுத்துருப்பாங்க. 1803 அதாவது 1803 டால்டனுடைய தியரி பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப், அதாவது ஒரு கோள வடிவத்தில் இருக்குது அப்படின்னாரு. அதனுடைய மேட்டர்னு சொல்லக்கூடிய அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனுடைய டைனி பார்ட்டிகல்ஸுங்கிறது தான் ஆட்டம் அப்படின்னு சொன்னார். கெனாட் பி ஸ்பிளிட், பிரிக்க முடியாதது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். 1904 பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன் தியரி கொடுத்தாரு. அவர் வாட்டர் மெலனோட கம்பேர் பண்ணார். ஒரு ஆட்டம்ங்கிறது ஒரு வாட்டர் மெலனில் இருக்கக்கூடியதை கம்பேர் பண்ணி சொன்னார். பாசிட்டிவ் ஸ்பியரில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்கள் எம்படட், எப்படி ஒரு வாட்டர் மெலனில் அந்த ரெட் எடிபிள் போர்ஷன்லாம் பாசிட்டிவ் ஸ்பியராகவும், அதில் அந்த சீட்ஸ்லாம் எலக்ட்ரான்கள் மாதிரி கம்பேர் பண்ணி பாசிட்டிவ் ஸ்பியரையும் சார்ஜையும் நெகட்டிவ் சார்ஜ் பற்றி அவர் நமக்கு சொல்லியிருந்தார். 1911 பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு ஒரு தியரி என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு ஆட்டம், அதாவது அதுக்கூடிய நியூக்ளியஸை பற்றி அவர் சொன்னார். உள்ளே இருக்கக்கூடியது சென்ட்ரல் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அப்படின்னாரு. நியூக்ளியஸ் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா அது பாசிட்டிவாக இருக்கும், அதனுடைய சார்ஜ் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது நெக்ஸ்ட் என்ன சொன்னார்னா, அதனுடைய ஆட்டத்தினுடைய மாஸ் அப்படிங்கிறது எதுனா, உள்ள இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸினுடைய மாஸ் என்னவோ அதுதான் ஒரு ஆட்டத்தினுடைய மாஸ் அப்படிங்கிறது சொன்னார். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டம் அதனுடைய நியூக்ளியஸ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது ஸ்மால் அப்படின்னா, ஆட்டத்தை விட நியூக்ளியஸ் தான் வெரி வெரி ஸ்மால் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1913 போர்ஸ் அப்படிங்கிறவுடைய அவர் தியரி கொடுத்துருக்காரு. இந்த எனர்ஜி லெவலில், ஆற்றல் மட்டங்களுடைய அடிப்படையில் அவர் லெவல் நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் படிப்பீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 1926 ஸ்ட்ராண்டிங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருடைய தியரி கொடுத்துருக்காரு. இவர் எலக்ட்ரான்களுடைய த எலக்ட்ரான் க்ளவுட் மாடல், அதாவது எலக்ட்ரானுடைய கூட்டங்கள் அப்படிங்கிறத மாதிரியாக அவர் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி இந்த 5 எலமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய இவங்க தான் ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கான ஒரு முழு வடிவம் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தியரிஸ் மூலியமாக நமக்கு நிரூபிக்கப்பட்டது. சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆட்டம். அதுக்கு முன்னாடி இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான். சென்ட்ரல் இருக்கக்கூடியது தான் நியூக்ளியஸ் அப்படிங்கிறது. ஒரு ஆட்டத்தினுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இந்த சென்ட்ரலில் பாருங்கள் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறதுல ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரான், புரோட்டான் இது இருக்குது. இந்த நியூக்ளியஸை பார்த்திங்கன்னா சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்டில் எலக்ட்ரான்கள் அப்படின்னு சுற்றிட்டு இருக்குது. இதுதான் எலக்ட்ரான். அப்போ ப்ரைமரி பார்ட்டிகல்ஸ், சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு ஆட்டத்தில் எது சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் இதுதான் நமக்கு ப்ரைமரி பார்ட்டிகல்ஸ். இப்போ இல்லாமல் ஒரு ஆட்டம் அப்படின்னா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது இதுதான் எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ். ஃபஸ்ட்டு புரோட்டான். இந்த புரோட்டான் அப்படிங்கிறது என்ன? இந்த புரோட்டான் is the positively charged particle and it's located in the nucleus. அதாவது புரோட்டான்கள் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா நியூக்ளியஸில் இருக்குது. சென்ட்ரலில் சொன்ன முடியாது, ஒரு ஆட்டத்தின் ஸ்ட்ரக்சரில் சென்ட்ரல் இருக்கிறது தான் நியூக்ளியஸ். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் தான் இந்த புரோட்டான். இதனுடைய சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்தது பாருங்கள், இட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் ஆஃப் த சேம் மேக்னிடியூட் ஆஸ் தட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். இந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்கள் அப்படிங்கிற நெகட்டிவ் சார்ஜும் பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன இருக்கோ அதே தான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதாவது ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ புரோட்டான் அப்படிங்கிறது நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடியது தான் இந்த புரோட்டான், பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் அப்படிம்போம். நெக்ஸ்ட் நியூட்ரான்கிற பார்ட்டிகல் என்னென்னா இதை ஸ்மால் என் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மால் என் போடுவோம், அது ஸ்மால் பி அப்படின்னு போடுவோம் புரோட்டானுக்கு. நியூட்ரான் இஸ் இன்சைடு த நியூக்ளியஸ். இதுவும் எங்கே இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மையத்தில் தான் இருக்குது. ஒரு ஆட்டத்தினுடைய சென்ட்ரலில் இருக்கக்கூடியது தான் நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட்டிக்கல் எதுன்னா நியூட்ரான். த நியூட்ரான் டஸ் நாட் ஹாவ் எனி சார்ஜ். இந்த நியூட்ரான்கிற பார்ட்டிகளுக்கு டஸ் நாட் ஹாவ் எனி சார்ஜ், எந்த சார்ஜையும் இல்லை, எந்த மின்சுமையும் அதுக்கு
இல்லை. எக்ஸப்ட்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மட்டும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் கிடையாது, நியூட்ரான் கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு புரோட்டான் மட்டும்தான் அதில் இருக்குது, அதனால் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், இன்னொரு ஸ்மால் பார்ட்டிகல் எது? எலக்ட்ரான். ஸ்மால் எலக்ட்ரானுக்கு வந்து ஸ்மால் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் எ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல். இது வந்து எதிர்மின் சுமை கொண்டவை, மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டம் இன் ஸ்பெசிஃபிக் ஆர்பிட். அதாவது ஆட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸை சுற்றி ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்பிட், ஒரு வட்டப்பாதை. ஆர்பிட்னா வட்டப்பாதை இல்லை, ஒவ்வொரு வெவ்வேறு வகையான வட்டப்பாதைகள் இருக்கும். இது மாதிரி எம் என்னமோ வட்டப்பாதைகள் ஒவ்வொன்றும் இருக்கும், ஆர்பிட்ஸ் சொல்லக்கூடியது. இந்த ஆர்பிட் சொல்லக்கூடிய வட்டப்பாதையில் எலக்ட்ரான்கள் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ், இல்லை நியூக்ளியஸை சுற்றி ஒரு வட்டப்பாதையில் சுற்றி கொண்டிருக்கக்கூடியது தான் எலக்ட்ரான்கள். தி மாஸ் ஆஃப் an electron is negligible as compared to that of proton or neutron. மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய புரோட்டான், நியூட்ரான் இவைகளுடைய மாஸ் தான் அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு ஆட்டத்தினுடைய மாஸாகவும் சொல்கிறோம். பட் இதை கம்பேர் பண்ணும் பொழுது எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து நம்ம எடுத்துக்க முடியாத அளவுக்கு கம்மியாக இருக்குது. ஹென்ஸ் தி மாஸ் ஆஃப் an atom depends on the number of proton and neutron in the nucleus. அப்போது ஒரு ஆட்டத்தினுடைய மாஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரானுடைய எண்ணிக்கையை பொறுத்து தான் ஒரு ஆட்டத்தினுடைய மாஸ் இருக்குது. ஒரு ஆட்டம் அப்படின்னுடைய மாஸ் எதை நம்பி இருக்குன்னா நியூக்ளியஸ் என்ன மாஸோ அதுதான் அந்த ஆட்டத்தினுடைய மாஸ். Protons and neutrons are the two types of particle in the nucleus of an atom. அதாவது இங்கே வந்து நியூக்ளியான்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதை. இப்போது ஒரு நியூக்ளியஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் ரெண்டும் இருக்கு இல்லையா, அந்த டூ டைப்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் இந்த நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ் இருக்கிறதுனால தே ஆர் கால்டு நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறாங்க. அது இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன? நியூக்ளியான்கள் என்று சொல்கிறோம். ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் are two types of particles in the nucleus of an atom. They are called nucleons. The total negative charge of all an electrons outside the nucleus is equal to the total positive charge in the nucleus. அதாவது எவ்வளோ சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதாவது இந்த நெகட்டிவ் சார்ஜுங்கிறது எலக்ட்ரானை சொல்கிறோம். அது வந்து வெளியில் சுற்றிட்டு இருக்கு இல்லையா, நியூக்ளியஸ் சுற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானுடைய நெகட்டிவ் சார்ஜும் உள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஆட்டம் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அதனால் எலக்ட்ரான்கள் இப்படி ஈக்குவலாக இருக்கிறதுனால அணுக்கள் என்பது மின் நடுநிலைத்தன்மையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ எலக்ட்ரானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், புரோட்டானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், நியூட்ரானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இது நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுதான் வந்து ப்ரைமரி பார்ட்டிகல்ஸ். சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய மாஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை, இப்போ அந்த டேபிள் காணத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு புரோட்டான், இந்த ஸ்மால் பார்ட்டிக்கலில் ஃபஸ்ட்டு புரோட்டான்கிற பார்ட்டிக்கலினுடைய டிஸ்கவரர் அப்படின்னா யார் கண்டுபிடிச்சாங்க? எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு. நம்ம பார்த்தோம் ஒரு கோல்டு ஷீட்டில் வந்து ஆல்ஃபா ரேஸை வந்து மோத விட்டு அது மேலே பட்டு போடும்போது அங்கே வந்து சில ரேஸ்லாம் வந்து உள்ளே புகுந்து வெளியில் போச்சு. சில ரேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ரேஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், சில ரேஸ் மட்டும் டிஃப்ளெக்ட் ஆச்சு, விலகி வந்துச்சு, அதாவது திரும்பி வந்துச்சு. ஏன் திரும்பி வருதுன்னா அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குங்கிறனால தான் அது ரிட்டர்ன் வருது. ஸோ அதனால் வந்து அது புரோட்டான் அப்படிங்கிற கண்டுபிடிப்பில் அவர் கண்டுபிடிச்சார். சிம்பிள் வந்து P, சார்ஜ் வந்து +1. இதனுடைய மாஸ் பார்த்திங்கன்னா 1.6726 × 10⁻⁻27. எலக்ட்ரானுடைய டிஸ்கவரர் யாருன்னா Sir John Joseph Thomson. இதெல்லாம் வந்து J.J. Thomson அப்படிமோ அவருடைய நேம். சிம்பிள் வந்து எலக்ட்ரானுக்கு வந்து ஸ்மால் e. சார்ஜ் வந்து -1, ஏன்னா எலக்ட்ரான்னா மைனஸ் சிம்பிள் இருக்கணும், -1. மாஸ் 9.1093 × 10⁻⁻31. நியூட்ரான் பார்ட்டிக்கல் இதை வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் ஷாட்விக், சிம்பிள் ஸ்மால் n போடணும். சார்ஜ் வந்து அது கிடையாது, 0. மாஸ் வந்து 1.6749 × 10⁻⁻27. இந்த மாஸு, இதனுடைய சிம்பிள், டிஸ்கவரர் இதெல்லாம் வந்து நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, ஞாபகம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி 2 கொடுத்துருக்காங்க. என்னென்னா சென்ட்ரல் இருக்கக்கூடியது வந்து நியூக்ளியஸ். அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸுங்கிறதுலாம் வந்து புரோட்டானை குறிக்குது. எங்கேயுமே இல்லாமல் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத பார்த்திங்கன்னா அது வந்து நியூட்ரானை குறிக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆர்பிட்டில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடியது டார்க் ரவுண்டில் இருக்கக்கூடியது 2 எலக்ட்ரான்கள் இருக்குது. அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆர்பிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 எலக்ட்ரான்கள் இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா
ஃபஸ்ட்டு பாயிண்ட், இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். தி பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஈஸ் டேஸ். இங்கே ஒன்றுங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கே போகுது, ஏரோ மார்க்குன்னா ப்ளஸ்ஸை குறிக்குது. அப்போனா உள்ளே இருக்கக்கூடியது என்னது, நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ப்ளஸ் எது, புரோட்டான். அப்போ என்ன வரும், தி பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் ஈஸ் புரோட்டான். செகண்டு, த நெகட்டிவ்லி சார்ஜ் சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஈஸ் டேஷ். செகண்ட் எங்கே கொடுத்துருக்காங்க, செகண்டு பார்த்தீங்கன்னா இதுவும் நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய இன்னொரு பார்ட்டிக்கலை காட்டுறாங்க. அது தப்பு. இப்போ பிக்சரில் தப்பாக இருக்குது, மாற்றிக்கோங்க. அப்போது த நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் ஈஸுங்கிறது 3 காட்டுது பாருங்கள். அதுதான் வந்து 2க்கான ஆன்சர். எங்கே இருக்குது, ஆர்பிட் வெளியில் சுற்றி இருக்கக்கூடியது தான் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸு. அதுதான் வந்து எலக்ட்ரான், ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் அப்படின்னு படித்தோம் இல்லையா, அதுதான் எலக்ட்ரான். தேர்டு பாரு, டேஸ் இஸ் நியூட்ரல் அப்படிங்கிறாங்க. நியூட்ரல் பார்ட்டிக்கல்னால் எதுனா உள்ளே இருக்கக்கூடியது, எந்த சார்ஜுமே இல்லாமல் ரவுண்டில் இருக்குது பார்த்தீங்களா நியூக்ளியஸ்குள்ளே, அதுதான் வந்து இங்கே செகண்டாக இருக்கிறது தேர்டும், தேர்டாக இருக்கிறது செகண்டும் நீங்கள் பிக்சரில் மாற்றிட்டுனா கரெக்ட். ஸோ தேர்டு கொஷனுக்கு நியூட்ரான் இஸ் நியூட்ரல். இப்போ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு வந்து புரோட்டான், செகண்ட் கொஷனுக்கு வந்து எலக்ட்ரான், தேர்டுக்கு வந்து நியூட்ரான். ஸோ இப்போ நாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப், அதாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆட்டத்தினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்குறோம். ரெண்டாவது அதனுடைய பார்ட்டிகல்ஸ், சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானுடைய சார்ஜஸ், அதனுடைய லொக்கேஷன் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதனுடைய மற்ற என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அதனுடைய சார்ஜனுடைய மாஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி பார்த்துருக்கோம். நல்லா படிங்க. இதனுடைய கண்டினியூஸை நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர்னால் என்ன, ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய அட்டாமிக் நம்பர் இருக்கும், மாஸ் நம்பர் இருக்கும். அது எப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். Thanks.